பிடி டீச்சர்ஸுக்கு ஏற்கனவே 3192 பேர் இன்றைக்கி எக்ஸாம் எழுதி அவங்க சிவிலாம் இன்றைக்கி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனாக முடிந்த பிறகு இன்றைக்கு நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் இந்த 2% அதுக்கு வழங்க வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்த காரணத்தில் அது நிலுவையிருக்கின்றது. மிக விரைவாக ஒரு நல்ல தீர்ப்பு பெற்று அதையும் நாங்கள் நிரப்ப இருக்கின்றோம். உங்கள் காலத்திலிருந்து தொடர்ந்து இந்த செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் ஏறத்தாழ 11 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களை தேர்வு செய்கின்ற அந்த பணியை செய்து எதுவென்று சொன்னால் நம்முடைய திராவிட மாடல் அரசு தான். கிட்டத்தட்ட 2768 பேருக்கான அந்த தேர்வு முடிந்து இன்றைக்கு அவர்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் நாங்கள் இருக்கிறோம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வருங்காலத்தில் பிடி டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் 1205 பேர்கள் எடுப்பதற்கான இன்றைக்கு டைம் டேபிளையும் நம்ம போட்டிருக்கோம். நம்ம குறிப்பாக எலிமெண்ட்ரி என்ரோல்மெண்ட்டை பற்றி சொல்லியிருக்கீங்க. மார்ச் 1 மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பிறந்தநாள் அன்றைக்கு அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் தொண்டர்களும் அதிகாரிகளும் காத்திருக்கும் போது ஒரு கார் நேரடியாக எங்கே போச்சுன்னா ஒரு அரசு பள்ளியை தேடி தான் சென்றது. மார்ச் 1 என்ரோல்மெண்ட்டுக்கான ஒரு 4 பிள்ளைங்களை சேர்த்து வச்சுட்டு தான் அவர் போய் தொண்டர்களே பார்த்தார். அந்த மார்ச் 1 நேற்று காலை 11 மணி வரைக்கும் இது வரைக்கும் சேர்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுடைய எண்ணிக்கை என்பது 1,56,290 பேர் இன்றைக்கு இது வரைக்கும் சேர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் சொன்னீங்க இது மாதிரி அப்கிரேடேஷனை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் ஒரு குற்றச்சாட்டாக சொன்னது நான் இல்லை. அன்றைக்கே நான் நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரிடமே சொன்னது நாங்கள் அல்ல, சொன்னது சிஏஜி ரிப்போர்ட். 525 பள்ளிக்கூடத்தில் 513 பள்ளிக்கூடங்கள் எந்த விதிமுறைக்கும் இல்லாத பள்ளிக்கூடத்தை நீங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்கீங்க. அதற்கும் சேர்த்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அதற்கான டீச்சர்ஸ்க்கும் தனியாக இன்றைக்கி சம்பளம் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை தான் அன்றைக்கு நான் சொன்னதேன். அப்கிரேடேஷன் பற்றி சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அறிவிப்பு நான் என்னோடய அனௌன்ஸ்மெண்ட்டில் கண்டிப்பாக அது சார்ந்து கண்டிப்பாக வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் 10th 12th பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இந்த 4 ஆண்டுகளில் 50 சென்டர்ஸ் புதிதாக 10th 74 சென்டர்ஸ் 12th நம்ம கொண்டு வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னேட் ஆகிடுச்சு. எல்லா இடத்துலையும் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ அன்றைக்கி சொன்னபோது 54 பிள்ளைகள் தான் இருக்கிறார்கள். கண்டிப்பாக அந்த தாகம் தீர்த்தாபுரம் என்று நினைக்கிறேன்.